இது வந்து நாங்கள் வாஜிக்கு செய்கிறோம். வாஜிக்குன்னா வந்து ஒரு பூலர் மாதிரி அதை அவிச்சு சக்கரை பாவு மாதிரி செஞ்சு அதில் கிண்டுறது. இப்போ இது வந்து பூலர் அரிசியை வந்து ஊற வச்சு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு கீழே வந்து சுடுதண்ணி மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு சட்டி வச்சு அதுக்கு மேலே இந்த பூலர் அரிசியை வச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி பூலர் அரிசியை வந்து இப்போ வந்து அவிக்கணும். அவிச்சதுக்கு பிற்பாடு உள்ள ஸ்டெப் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சக்கரை பாவு செய்யணும். இப்போ வந்து இதை மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும். பூலர் வந்து அவிச்சதோட நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததோட நல்லா நம்ம பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் அமுங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பல்லுக்கு கடிக்கிற அளவுக்கு நல்லா வந்ததோட இதை வந்து மூடி வச்சிடணும். நல்லா அவிச்சு முடிச்சதோட மூடி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா சக்கரை பாவு செய்யணும். அது செஞ்சதோட இதை எடுத்து நம்ம அதில் போட்டு கிண்டுறது மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அடுத்த வேலை. இப்போ வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து சக்கரை பாவுக்கு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து பாவு காய்ச்ச போகிறோம். இதில் வந்து நல்லா தேங்காய் பால் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ அந்த பூலர் அரிசி வந்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கரைச்சி தேங்காய் பூல் வந்து நல்லா பிழிஞ்சு அதை வந்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம இதில் ஊற்றிடணும். அதுக்கு பிற்பாடு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் தேவை அளவுக்கு உப்பு. அதோடு சேர்த்து இந்த டவுன் பண்டான் ஒரு 2 இலை அதில் போடுங்க. அதோட அதில் வந்து இந்த சர்க்கரை இதை போடுங்க, அந்த கெட்டி சர்க்கரை. பத்தாக்கு நீங்கள் தூள் சர்க்கரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா. இப்போ நாங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் கூட செய்கிறதுனால நாங்கள் 2 கிலோ பூலோட அரிசிக்கு இவ்வளோ சர்க்கரையும் இதுவும் போடுறோம். அதோட வந்து அதில் இது சேர்த்துக்கிறோங்க, ஏலக்காய் ஒரு 2-3 போட்டுக்கிறோங்க அந்த வாசனைக்காக. அதோட அது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப இதாயிரும். கொஞ்ச நேரம் அந்த பாலை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் வந்து கொஞ்சம் நல்லா தட்டி போடுங்க, நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும். நல்லா அடிக்கடி கிளறி விடுங்க. அது வந்து நல்லா கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், கம்பி பதம் வர வரைக்கும். நான் கம்பி பதம் வந்தோடனே திருப்பி நான் அவங்கள்ட்ட வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி சக்கரை பாவு காய்ச்சினதோட இந்த அவிச்சு வச்ச பூலரை எடுத்து நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது எல்லா இதுலேயும் போய் அது சேரணும். இந்த அளவுக்கு வந்து சக்கரை வந்து நம்மளுக்கு சக்கரை பாவு ஆனால் போதும். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி பசை இருக்கணும். ஏன்னா நாங்கள் 2 கிலோ போட்டதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி பசையோடய அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இப்படியே அதை வந்து நல்லா அமைக்க அந்த சக்கரை பாவில் வந்து மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் அதில் வந்து எல்லாம் போய் சேரும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோட ஒரு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி கலருக்கு வந்ததோட இது வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதோட சாப்பிடலாம். இது வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம், வீணாகாது. கைப்படாமல் நம்ம கரண்டியில் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு தாங்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இப்படி எல்லாம் அந்த சக்கரை பாவு எல்லாம் இதுலேயும் வந்து ஒட்டிடணும். ஒட்டினதோட இப்படி இருக்கும். நம்ம வந்து தட்டில் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.